இப்போ வந்து சோர்வாக இருக்கிறவங்கள வந்து நல்ல ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு சோர்ந்து போயிருக்காங்க, அவங்கள வச்சு எந்த வேலையும் செய்ய முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நாம் வந்து இந்த ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன் பார்த்தா மூளை பயங்கர சோர்வடையும். அதாவது நேற்று ஃபுல்லாக நீங்கள் மொபைல் ஃபோன் பார்த்துருக்கீங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆரம்பித்து இரவு வரைக்கும் 10-11 மணி வரைக்கும் நான் மொபைல் ஃபோன் டிவி தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படி அந்த மாதிரி. அப்போ மூளை பயங்கர சோர்வாக இருக்கும், சோர்வாக தான் தூங்கியிருக்கும். அந்த சோர்வுக்கு 2 நாள் தூங்கணும், அப்போ தான் அந்த சோர்வுலேருந்து விடுபட முடியும். அந்த மாதிரி இந்த மாதிரி மொபைல் ஃபோனை ரொம்ப நேரம் பார்க்குறதுனால மூளை பயங்கர சோர்வடையுது. அதன் பிறகு வேறு எந்த வேலையும் உற்சாகமாக அதால் செய்ய முடியாது, தொழிலாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எதையுமே உற்சாகமாக செய்ய முடியாது. அதனால் மொபைல் ஃபோனை ரொம்ப அதிகமாக பார்க்காதீங்க. அது மூளைக்கு பயங்கர சோர்வை ஏற்படுத்தும், நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தும், தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும். நம்ம மொபைல் ஃபோன் பார்க்குறோன்னா என்ன அர்த்தம்? மற்றவங்களுடைய நடவடிக்கைகளை நம்ம வேடிக்கை பார்க்குறோம், ஒரு மொபைல் ஃபோன் வாயிலாக வேடிக்கை பார்க்குறோம். இந்த உலகத்தில் என்ன நடக்குது, மனிதர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், அவருடைய லட்சியம், அதெல்லாம் நம்ம வந்து வேடிக்கை பார்க்குறோம். அதை கொஞ்சம் குறைவாக தான் வேடிக்கை பார்க்கணும். வேடிக்கை பார்க்குறதே நம்ம வாழ்க்கையாகிடுச்சுன்னா நமக்கு நம்ம மேலே தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். நாம் எதுவுமே செய்யாமல் பிறருடைய வாழ்க்கையை வேடிக்கை பார்க்குறோம், பிறருடைய லட்சியவாதிகளை வேடிக்கை பார்க்குறோம். இப்போ மொபைல் ஃபோன் வாயிலாக நீங்கள் கிரிக்கெட் பார்க்குறீங்க, ஒரு நடிகருக்கு அது லட்சியம், கிரிக்கெட்டில் ஆடுறவங்களுக்கு அது லட்சியம். அதை போய் நம்ம வேடிக்கை பார்க்கும்போது அதுவே நம்ம ரொம்ப நேரம் பார்க்கும்போது என்னாகும், நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். என்னடா நாம் சும்மா இருந்தால் அவங்கள வேடிக்கை பார்க்குறோம், ஆனால் அவங்கெல்லாம் அவங்க லட்சியத்துக்காக போராடுறாங்க. அதை நம்ம வந்து மொபைல் ஃபோன்லேயோ டிவிலேயோ வேடிக்கை பார்க்கும்போது நமக்கு நம்ம மேலே தாழ்வு மனப்பான்மை ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 2 மணி நேரம் தான் பார்க்கணும். தினமும் மொபைல் ஃபோனோ டிவியோ 2 மணி நேரம் பார்த்தா தான் நமக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை ஏற்படாது. 2 மணி நேரம் பார்த்துட்டு நம்மளும் ஒரு வேலையை செய்யணும். எப்படி நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் சினிமா பார்க்குறீங்க, அந்த சினிமாவுக்கு அந்த டேரக்டருக்கு அதுதான் லட்சியம், அந்த நடிகருக்கு அதுதான் லட்சியம், அவங்களுக்கு அதில் சம்பளம் கிடைக்குது. அதுபோல் வந்து கிரிக்கெட் பார்க்குறீங்க, கிரிக்கெட் வீரர்களுக்கு அதுதான் லட்சியம், அவங்களுக்கு அதில் சம்பளம் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாமே கிடைக்குது. நீங்கள் அரசியல் நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்க, அரசியல்வாதிகளுக்கு அதுதான் லட்சியம். அப்போ நீங்கள் டிவி மூலமாக மொபைல் ஃபோன் மூலமாக நீங்கள் எதை பார்க்குறீங்கன்னா லட்சியவாதிகளோட நடவடிக்கைகளை தான் பார்க்குறீங்க. அங்கே வர்ற எல்லாமே லட்சியவாதிகளின். இப்போ ஒரு வீடியோ வருது அப்படின்னா அது அவங்க வீடியோ எடுக்கிறாங்க பாருங்கள், அது வந்து அவங்களுடைய லட்சியம். அப்போ நம்ம டிவி வாயிலாக மொபைல் ஃபோன் வாயிலாக லட்சியவாதிகளோட செயல்பாடுகளை தான் பார்க்குறோம். அதையே நம்ம வந்து 2 மணி நேரம் தான் பார்க்கணும். அது பார்க்குறதே நமது வேலையாக இருக்கும்போது அப்போ நமக்குன்னு ஒரு லட்சியம் இல்லை அப்படி ஆரம்பிச்சிருது. அப்போ நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். என்னடா நம்ம மொபைல் ஃபோனில் பார்க்குறோம், அவங்கெல்லாம் ஒரு லட்சியத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை போய் நம்ம வேடிக்கை பார்க்குறோம். அதுவே ஒரு 2 மணி நேரம் பார்த்தா போதும். ஆனால் நாள் முழுதும் அதே பார்க்கும்போது நாம் சும்மா தானே இருக்கிறோம், நமக்கு வேடிக்கை பார்க்குறதே லட்சியமாக மாறிடுச்சு, என்னடா இது பரிதாபம் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அதனால் அதை அளவாக தான் பார்க்கணும். ஒரு 2 மணி நேரம் தான் பார்க்கணும். 2 மணி நேரம் பார்க்காம கூட இருக்கக்கூடாது. ஏன்னா உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நாம் இந்த உலகத்தில் என்ன செய்யணுங்கிறது நமக்கு தெரியும். அதனால் புத்தகம் படிக்கணும், அதுமாதிரி சமூக வலைதள ஊடகங்கள், மொபைல் ஃபோன், டிவி எல்லாமே பார்க்கணும். ஆனால் ஒரு 2 மணி நேரம் தான். அதன் மூலம் நாம் இந்த உலகத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். எதுவுமே செய்யாமல் பிறரை வேடிக்கை பார்ப்பதே, மொபைல் ஃபோன் வாயிலாக பிறரை வேடிக்கை பார்க்குறோம், லட்சியவாதிகளை வேடிக்கை பார்க்குறோம். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நாம் வேடிக்கை பார்க்குறோம். வேடிக்கை தட்டி கைதட்டி அதில் உற்சாகப்படுத்தி அதுவே நமது வேலையாக போயிடுது. அப்போ நம்ம எதுவுமே செய்யலையே அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை நமக்கு வரும். தாழ்வு மனப்பான்மை மூளைச்சோர்வுக்கு வழிவகுக்கும். அதனால் வந்து மூளைச்சோர்வுக்கு என்னது தாழ்வு மனப்பான்மை. அப்போ நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நிறைய நேரம் நீங்கள் மொபைல் ஃபோனோ டிவியோ பார்த்தீங்கன்னா எந்த வேலை செஞ்சாலும் உங்களால் அதை வந்து ஒரு உணர்வுபூர்வமாக உற்சாகமாக செய்ய முடியாது, ஈடுபாட்டோடு செய்ய முடியாது, ஒரு நம்பிக்கையோடு செய்ய முடியாது. சும்மா பேருக்காக செய்வீங்க, நடிக்க தான் முடியுமே தவிர உணர்வுபூர்வமாக செய்ய முடியாது. ஒரு அவநம்பிக்கையோடு தான் அந்த வேலையை செய்வோம். அதனால் பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி உணவுகளில் கட்டுப்பாடு தேவையோ, நோய் வராமல் இருப்பதற்கு உணவுகளில் கட்டுப்பாடு தேவை, அதுபோல் நாம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நம்பிக்கையோட தாழ்வு மனப்பான்மையை போக்கணும்னா பொழுதுபோக்கு கட்டுப்பாடு என்பது தேவை. ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன் பார்க்குறது இதெல்லாம் யார் பெரும்பாலும் பார்ப்பாங்கன்னா தனிமையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நண்பர்கள் இல்லாதவர்கள், உறவினர்கள் இல்லாதவர்கள், அதாவது பேசுவதற்கும் தினந்தோறும் பேசுவதற்கும் பழகுவதற்கும் நண்பர்கள் இல்லாதவர்கள்,
நட்பு இல்லாதவர்கள், உறவுகள் இல்லாமல் தனிமையில் இருக்காங்க. பெரும்பாலான மக்கள் அப்படி தான் மாட்டிக்கிட்டாங்க, தனிமையில் மாட்டிக்கிட்டாங்க. அதனால் எல்லோரும் இந்த மொபைல் ஃபோன் வழியாக பொழுதுபோக்குறது பெரிய லட்சியமாக வச்சுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது. பிறருடைய நடவடிக்கைகளை, லட்சியவாதிகளின் நடவடிக்கைகளை மொபைல் ஃபோன் வாயிலாக எட்டி பார்க்குறாங்க, டிவி வாயிலாக எட்டி பார்க்குறாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை ரொம்ப அதிகமாக எட்டி பார்க்குறதுனால தாழ்வு மனப்பான்மை, மூளைச்சோர்வு, அவநம்பிக்கை இதெல்லாம் ஏற்படுது. அதனால் பொழுதுபோக்கு கட்டுப்பாடு என்பது மிக மிக முக்கியம். அந்த கட்டுப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமென்றால், மாலை 4 மணிக்கு மேலே தான், அல்லது 5 மணிக்கு மேலே தான், அல்லது 6 மணிக்கு மேலே தான் நான் மொபைல் ஃபோன் பார்ப்பேன். தினமும் 2 மணி நேரம் தான் நான் பார்ப்பேன், அதுக்கு மேலே நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற. அது வரைக்கும் நான் மொபைல் ஃபோன் பார்க்காம என்னுடைய படிக்கிறது அல்லது வேலை செய்கிறது, தொழில் செய்கிறது அப்படிங்கிறதுல நான் கவனம் செலுத்துவேன் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு நமக்கு தேவை, ஒவ்வொருவருக்குமே தேவை. இல்லை என்றால் மூளைச்சோர்வில் மாட்டிக்கொள்வோம், தாழ்வு மனப்பான்மையிடம் மாட்டிக்கொள்வோம், அவநம்பிக்கையில் மாட்டிப்போம், நோய் வர ஆரம்பிச்சிரும், முன்னேறாமல் போயிடுவோம்.